வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த 2025 ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு இப்போ செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஜனவரியிலேருந்து ஜூனுக்குள்ளே தமிழில் ரிலீஸ் ஆன படங்களில் ஒரு 10 நல்ல படங்களை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுடைய டாப் 10 லிஸ்ட். அண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படத்துலையுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதை பற்றி இங்கே நம்ம பேச போகிறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே ஒவ்வொரு படத்தோடைய ரிவ்யூலேயே வந்து நம்ம பேசியிருப்போம். இந்த 10 படங்கள் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான படங்களாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த டாப் 10 லிஸ்ட்டில் என்னென்ன படங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ரிவர்ஸில் நம்ம பார்த்துட்டே போயிடலாம். ஸோ அந்த வகையில் 10வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் நடித்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆன குடும்பஸ்தன். இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது டைட்டிலே இந்த படத்தோடைய ஸ்டோரி இருக்குது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த படத்தோடைய ஹீரோ அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கல்யாணம், அவருடைய வேலை, அவருடைய குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அன்றாடமாக ஒரு குடும்பஸ்தனாக அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன பிரச்சனைகளை அவர் தாண்டி வராரு, கடைசியாக என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. குடும்பஸ்தனா மணிகண்டன் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. அண்ட் படத்தில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமர் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சென்டிமெண்ட்டும் வந்து ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. மெயினாக வந்து கிளைமேக்ஸில் வீட்டில் வந்து மணிகண்டன் பேசக்கூடிய அந்த டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மொத்தமாக இந்த குடும்பஸ்தன் படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக இருந்துச்சு. தாராளமாக எல்லாருமே போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஒருவேளை தேட்டரில் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ZEE5ல இந்த படம் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்து 9வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, போன மாதம் ஜூன் மாதம் விக்ரம் பிரபு நடித்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன லவ் மேரேஜ். இந்த லவ் மேரேஜ் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஹீரோவான விக்ரம் பிரபு வந்து உசிலம்பட்டியை சேர்ந்த ஒரு நபராக வராரு. ஸோ அவருக்கு வந்து 33 வயசு ஆகுது. இப்போ வரைக்குமே வந்து கல்யாணம் நடக்கல. அதுக்கு காரணம் வந்து இவரே தான். ஏன்னா ஆரம்பத்தில் சின்ன வயசில் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இப்போ 30 வயசுக்கு மேலே இவர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் போது வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவருக்கு யாருக்குமே வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ஊர், இவங்க சொந்தம், இவங்க ஜாதின்னு சொல்லி யாருமே வந்து பொண்ணு கொடுக்காததுனால இப்போ வேற ஒரு ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேற ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை தான் வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ விக்ரம் பிரபு அவங்களுடைய ஃபேமிலி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பஸ் எடுத்துட்டு பொண்ணுடைய ஊருக்கு அவங்க வீட்டுக்கு வந்து நிச்சயதார்த்தத்துக்கு போகிறாங்க. அங்கே போகிற இவங்களுக்கு அங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, கடைசியாக விக்ரம் பிரபுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தோடைய ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்மலான ஒரு ஸ்டோரி தான். நம்ம பார்க்காத வித்தியாசமான கதை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. வழக்கமான ஒரு கதை தான். ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மினிமலான கேரக்டர்ஸ், மினிமலான லொகேஷன்ஸை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை கரெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்கல, கிரிஞ்சுத்தனமும் வந்து பண்ணலை. ஹியூமர் காமெடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஒரு நீட்டான ஒரு லவ் ஃபிலிமாக வந்து அமைஞ்சிருந்தது. தாராளமாக ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து இப்போ வரைக்கும் ஓடிடியில் வரல. ஏன்னா போன ஜூன் மாதம் தான் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சீக்கிரமே எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். வந்ததுக்கப்புறம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து 8வது இடத்துல இருக்கக்கூடிய படம் வந்து விஜய் ஆண்டனி நடித்து ரிலீஸ் ஆன மார்கன். மார்கன் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஆரம்பத்திலேயே ஒரு குப்பத்தொட்டியில் ஒரு பொண்ணுடைய உடல் வந்து கருகப்பட்ட நிலையில் கிடைக்குது. ஃபுல் பிளாக்காக வந்து இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து மும்பையில் ஏடிஜிபியா இருந்த விஜய் ஆண்டனிக்கு தெரிய வந்து அவர் உடனே சென்னை கிளம்பி வந்து இந்த கேஸை அன்அஃபிஷியலாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான காரணம் அவருடைய பொண்ணும் இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ நம்ம பொண்ணு இறந்து போனதுக்கும் இந்த கொலைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும், ஒரே ஆள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும், யார் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய இன்வெஸ்டிகேஷனில் இவர் என்னென்ன விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாரு, கடைசியாக என்ன ஆச்சுங்கிறதா அந்த படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்தே கதைக்குள்ளே போயிடுறாங்க. தேவையில்லாத சீன்ஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. டைம் வேஸ்ட்டே பண்ணலை. ஃபுல்லாக ஸ்டோரியை பேஸ் பண்ணியே தான் ஒவ்வொரு சீனும் அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் இருக்கும். ஒரு ரியல் டைம் இன்ஸ்பிரேஷன் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனிக்கு கடைசியாக ரிலீஸ் ஆன நிறைய படங்கள் சுத்தமாக சரியாகவே போகலை. பட் அதில் இந்த மார்கன் படம் வந்து ஒரு நல்ல படமாக வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற ஒரு டீசெண்டான ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக இது இருக்கும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து பிடிக்கும். இந்த படம் போன ஜூன் மாதம் எண்டில் தான் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இன்னும் ஓடிடியில் இந்த படம் வரல. மேபி ஜூலை எண்டுக்குள்ளே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அமேசான் பிரைமில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வந்ததுக்கப்புறம் தேட்டரில் மிஸ் பண்ணவங்க போய் பாருங்க. 7வது இடத்துல இருக்கக்கூடிய படம் வந்து கிஷன் தாஸ் நடிச்சு ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஃபிலிமாக ரிலீஸ் ஆன தருணம். இந்த படத்தோடைய ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு போலீஸாக இருக்காரு. படத்தோடைய ஆரம்பத்தில் இவங்க மேற்கொள்கிற ஒரு ஆப்ரேஷனில் ஒரு தப்பு நடந்துருது. ஸோ அதனால ஹீரோ வந்து சஸ்பென்ஷன் பீரியடில் இருக்காரு. அப்போ இவர் வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. இவங்களுக்குள்ள ஒரு காதல் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஒரு கட்டத்தில் ஹீரோயினுடைய வீட்டில் ஒரு கொலை ஒன்று நடக்குது. ஸோ அந்த கொலையிலிருந்து ஹீரோவும் ஹீரோயினும்
எப்படி தப்பிச்சாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கறதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொமான்ஸ், செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட் த்ரில்லர். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் யாரு, இவங்களுக்கான இன்ட்ரோடக்ஷன், இவங்க எங்கே மீட் பண்ணுறாங்க, எப்படி காதல் வருது, இதை வச்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இன்டர்மிஷன்லேருந்து ஃபுல் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரில்லிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல நீட்டான ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக வந்து இருந்துச்சு. இந்த படம் வந்து நிறைய பேர் தியேட்டரில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஏன்னா பொங்கல் டைமில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள்லேயே மறுபடியும் தியேட்டரை விட்டு இந்த படத்தை தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு டேட்டில் வந்து ரீரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி சொன்னாங்க. பண்ணாங்களாங்கிறது கிளியராக தெரியல. பட் இப்போ இந்த படம் வந்து 10 கோட்டா OTTல வந்து அவைலபிளாக இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. 6வது இடத்துல இருக்கக்கூடிய படம் சூர்யா நடிச்சு ரிலீஸ் ஆன ரெட்ரோ. ஸோ ரெட்ரோ படத்தில் பாரிவேல் கண்ணன் அவருடைய காதலான ருக்மிணி அவருக்கு கிடைச்சாங்களா இல்லையா, அவருடைய காதலியை தேடி அவருடைய காதலுக்காக இவர் மேற்கொள்கிற பயணம், அந்த பயணம் பாரிவேல் கண்ணனுடைய உண்மையான தம்மம் பர்பஸ் என்ன அப்படிங்கிறதுமே கண்டுபிடிச்சு கொடுக்குது. அந்த பர்பஸ் என்ன, அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய ஸ்டைலில் நிறைய விஷயங்களை கம்பைல் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாரு. எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்குமாங்கிறது தெரியல. பட் நிச்சயமாக ஒரு டீசென்டான ஒரு ஃபிலிம். இன்னும் நீங்கள் ரெட்ரோ பார்க்கல அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்க. அடுத்து 5வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் நடிச்சு ரிலீஸ் ஆன வீரதீர சுரன் பார்ட் 2. இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து ஒரு ராத்திரி நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமா வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஊரில் பெரியவர் அவருடைய பையன் கண்ணன் இவங்க 2 பேரையும் வாய்ப்பு கிடைச்சா போட்டு தள்ளிடணும் அப்படின்னு முடிவோட சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு போலீஸா SJ சூர்யா இருப்பாரு. அந்த ஒரு ராத்திரி அதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் போது அதை அவர் பயன்படுத்திக்கிறாரு. ஸோ பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு காளி படத்தோடைய ஹீரோவான சியான் விக்ரம் கிட்ட போய் உதவி கேட்கிறாரு. காளி உள்ள வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, என்ன ஆச்சு அப்படிங்கறத அந்த படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படம் வந்து ஒரு வழக்கமான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா ஆக்ஷன் ஃபிலிமா வந்து இருக்காது. ஒரு ஸ்லோ பர்ன் டிராமா ஆக்ஷன் த்ரில்லரா தான் வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை ஆரம்பிச்ச விதம் அதை முடிச்ச விதம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை ரொம்ப இன்டென்ஸா சீரியஸா வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை எடுத்துட்டு போன விதம் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக்ல வரக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட்ல தூள் ரெஃபரன்ஸா இருக்கட்டும்னு சொல்லி எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. மொத்தமா ஒரு நல்ல நீட்டான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தியேட்டர்ல இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைம்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க. அடுத்து 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் மெட்ராஸ் மேட்னி. இந்த படத்தோடைய கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல ஒரு நாவல் ரைட்டரா இருக்கிற ஒரு கேரக்டர்ல சத்யராஜ் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி ஒன்று எழுதியிருப்பார். அந்த ஸ்டோரியை வந்து கேர்டேக்கர் எடுத்து படிப்பாங்க. எப்படி இருக்குன்னு இவர் கேட்கும்போது எனக்கு இந்த கதை வந்து பிடிக்கல, ஏன் பிடிக்கல என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன சும்மா சயின்ஸ் ஃபிக்ஷன் அது இதுன்னு ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய ஒரு கதையை எழுதுங்க அப்படின்னு அந்த கேர்டேக்கர் சொல்ல போக அதை ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு சத்யராஜ் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து போய் தேடுவார் யார் கதையை எழுதலாம் அப்படின்னு. அப்படி இவர் சந்திக்கிற ஒரு ஆள் தான் காளி வெங்கட். காளி வெங்கட் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். அவருக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கும். ஸோ அவருடைய குடும்பத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே சத்யராஜோடைய நரேஷனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த மெட்ராஸ் மேட்னியோடைய மொத்த கதையுமே. ரொம்பவே யதார்த்தமான ஒரு ஃபீல் குட் படமாக இருந்துச்சு. படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. காமெடியாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்னு எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்லோ பேஸ்ட் ஃபீல் குட் ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் நடித்து ரிலீஸ் ஆன டிராகன். இந்த டிராகன் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலேஜ் லைஃப்பில் படத்தோடைய ஹீரோ சுத்தமாக படிக்காமல் நிறைய அரியர் வச்சுட்டு பயங்கர மாசா கெத்தாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்தில் எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து போகிறாரு. அதில் அவருக்கு ஒரு புது வாழ்க்கை உருவாக ஆரம்பிக்குது. எல்லாம் கைக்கூடி வருது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ஆப்பும் அவர் தேடி வருது. அது என்ன ஆப்பு, அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, கடைசியாக டிராகன் சக்ஸஸ்ஃபுல் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. டிராகன் படம் கண்டிப்பாக எல்லாருமே நேரம் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருக்கிற ஒரு என்டர்டெய்னர் படமாக வந்து அமைஞ்சிருந்தது. லவ்வாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எமோஷனல் பார்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. ஒரு நீட்டான ஒரு ஃபிலிமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை இன்னும் நீங்கள் டிராகன் பார்க்காம இருந்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அடுத்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் நவீன் சந்திரா நடித்து ரிலீஸ் ஆன 11. இந்த 11 படத்தோடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது சென்னை சிட்டியில் தொடர் கொலைகள் பேக் டு பேக் ஒரே பேட்டர்னில் நடந்துக்கிட்டே வருது. ஆரம்பத்தில் இந்த கேஸை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஆனால் அவரால் எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. கொலைகளும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஆக்சிடென்ட்டும் ஏற்பட்டு அவர் கோமாக்கு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த கேஸ் வந்து நம்ம படத்தோடைய ஹீரோ ACP அரவிந்தன் அவர்கிட்ட வந்து கொடுக்கப்படுது. ஸோ அவர் வந்து இந்த கேஸை கையில் எடுத்துட்டு இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா, கேஸை சால்வ் பண்ணாரா
இல்லையா அப்படிங்கறதான் இந்த 11 படத்தோடைய மொத்த கதையுமே. கண்டிப்பா த்ரில்லர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு நல்ல நீட்டான ஒரு த்ரில்லர் படமா தான் இவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவே என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே வந்து போர் லேக் எதுவுமே வந்து இல்லை. அண்ட் அதே மாதிரி இவங்க வச்சிருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்மே வந்து நல்லா இருந்துச்சு. அன்பிரிடிக்டபிளாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி முக்கியமாக இந்த படத்தோடைய பேக் ஸ்டோரி, எதுக்காக இந்த கொலைகள் நடக்குது, பொதுவாக இந்த மாதிரி த்ரில்லர் ஃபிலிம்ஸில் அந்த பேக் ஸ்டோரி ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் இந்த படத்தில் இவங்க காமிச்சிருக்கிற அந்த பேக் ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, கன்வின்சிங்காகவும் இருந்தது. ஸோ ஓவராலாக த்ரில்லர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த 11 படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்த டைமில் வந்து ராட்சசன் படத்து கூடலாம் வந்து பயங்கரமாக கம்பேர் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் கிடையாது. பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போய் இந்த படம் பார்க்க வேணாம். ஆனாலுமே கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக வந்து இருக்கும். இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஆஹா தமிழ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். முதல் இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நேரம் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சசிகுமார் நடித்து ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இலங்கையில் ஏற்படுற பொருளாதார சிக்கல் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு இலங்கை தமிழ் குடும்பம் அங்கே வாழ்க்கையை வாழ முடியாமல் கடல் வழியாக தமிழ்நாடு வந்து சேர்றாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு புது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவோட வராங்க. வர இவங்களுக்கு இங்கே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு அமையுது, ஆரம்பத்திலிருந்து இவங்கள ஒரு பிரச்சனை பின்தொடர்ந்து வருது, அது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஒரு அழகான ஒரு ஃபீல் குட் ஃபிலிமை வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பிளசண்டாக பாசிட்டிவான ஒரு ஃபிலிமாக வந்து அமைஞ்சிருந்தது. இந்த படத்தை முடிச்ச விதம், கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா முடிச்சிருந்தாங்க, ஹைலைட்டாக வந்து அமைஞ்சிருந்தது. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். காமெடியாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த சின்ன லவ் போர்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி இந்நேரம் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இப்போவும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா உடனே மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் பாருங்கள். இப்போ இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இப்போ நாம பார்த்த இந்த டாப் 10 ஃபிலிம்ஸில் உங்களுடைய ஃபேவரட் ஃபிலிம் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்களுடைய டாப் 10 லிஸ்ட், உங்களுடைய டாப் 10 லிஸ்ட் எது அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் லிஸ்ட் பண்ணுங்கள்.